ப்ரொஃபசர் இல்ல இப்ப அவங்க பொறுமையா இருக்கட்டும், நான் பேசுறேன். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இது யார் சொன்னது? ஈவேராவா? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்த வரிகளை பாடினது யாருன்னு சொல்லுங்க. காக்கை குருவி கூட எங்கள் ஜாதின்னு பாடினது யாருன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு பாடினது யாருன்னு சொல்லுங்க. விவேகானந்தர் அமெரிக்கால இருந்து வரும்போது ஒரு கிராமத்துல கோயில் கட்டுறது எப்படின்னு கேட்க போறாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, உங்க வீட்டுல உள்ள பெண் குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சிட்டீங்களா முதல்லன்னு கேட்கிறாரு. 1897 ஈவேரா பிறக்கலப்ப, அல்லது பிறந்திருந்தாலும் சின்ன வயசுக்காரர் இருந்திருப்பாரு. பெண் குழந்தைகளை படிக்க வச்சியான்னு கேட்கிறார். வானத்துல பறக்கிற பறவை ஒரு சிறகை மாத்திரம் அசைத்து கொண்டு பறக்க முடியுமான்னு விவேகானந்தர் கேட்கிறார். 2 சிறகுகளை அசைக்க வேண்டாமா? அது மாதிரி ஆணும் பெண்ணும் சமமாக உயர வேண்டாமா? சமமாக படிக்க வேண்டாமான்னு கேட்கிறார். தீண்டாமை ஒழிப்புக்கு மகாத்மா காந்தி அளவுக்கு பணியாற்றுறவங்க வேற யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. அவர் ஆலயத்துக்குள்ள போய் சாமி கும்பிட வாங்கன்னு காந்தியை கூப்பிட்டா கூட இந்த ஆலயத்துல பட்டியல் சமுதாயத்துக்கு அனுமதி இருக்கான்னு கேட்பார். அனுமதி இல்லைன்னா உள்ளே போக மாட்டார். அனுமதி இருந்தா தான் போவார். நீங்க தேசியவாதிகள் செய்யாத சொல்லாத எந்த சீர்திருத்த கருத்தை திமுகவும் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எங்க சொன்னாங்க? அக்கா கோத்ராவை பத்தி பேசினாங்க. கோத்ராவை பத்தி கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு. அப்ப பிஜேபியோட கூட்டணியில இருந்தாரு. கோத்ராவை பத்தி நான் பேச மாட்டேன், அங்க ஒன்னும் தவறே நடக்கவில்லைன்னு சொன்னாரு. அப்ப திமுகவில் கலைஞர் ஆட்சியின் போது கோத்ரா கலவரம் நடக்கும் போது திமுகவோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு மாத்தி பேசுறீங்க. திமுகவோட நிலைப்பாடு என்ன? ஐயா கலைஞரோட நிலைப்பாடு என்ன? கோத்ராவை பத்தி கலைஞர் கண்டிச்சதா ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு சொல்லி இத்தனை இஸ்லாமியர்களை கொன்றார்கள், தீட்டப்பட்ட வாளுடன் வந்தார்கள். அப்ப எல்லாம் எங்க உங்க கள்ள மௌனத்துக்கு காரணம் என்ன? அப்ப திமுகவோட கள்ள மௌனத்துக்கு காரணம் என்ன? இதெல்லாம் பேசுறீங்க. ஏங்க சனாதன தர்மத்துல ஒரு வீடுன்னு சொன்னா, ஒரு தெருன்னு சொன்னா, ஒரு கிராமம் சொன்னா அழுக்குகள் சேரத்தான் செய்யும். விவசாயம் செஞ்சா களைகள் வரத்தான் செய்யும். அந்த களைகளை தொடர்ந்து அகற்றுவதுதான் நல்ல விவசாயியோட வேலை. நான் விவசாயத்தை அழிச்சிருவேன்னு சொல்றது விவசாயி இல்லைங்க, அது அழிவு பணி. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை இல்லை. அதே மேடையில வீரமணி சொல்றாரு, சனாதனத்தை அழிப்பது என்பது இந்து மதத்தை அழிப்பதுன்னு சொல்றாருல. உங்க தலைவர் தானே அவர். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க நீங்க? அவர் என்ன சொல்லணும்? பெண்ணடிமை அழிப்போம் சொல்லணும், ஜாதியில் இருக்கிற தீண்டாமையை அழிப்போம் சொல்லணும். இந்து மதத்தை அழிப்பதுதான் அப்படி சொல்றாருல சனாதன அழிப்பு. அப்ப இந்து மதத்தை அழிப்பதுதான் திகாவின் கொள்கையான்னு கேட்கிறேன். அது திகாவின் கொள்கை இருந்துட்டு போட்டோம். திமுகவின் கொள்கை இந்து மதத்தை அழிப்பதா? அப்படி சொல்லிதான் நீங்க தேர்தல் இருக்க சொல்லிதான் நீங்க வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்களா? உங்களுக்கு துணிச்சல் இருந்தா நான் சவால் விடுறேன், ஒரு தேர்தல் அறிக்கையில இந்து மதத்தை அழிப்பதான் எங்க லட்சியம் சொல்லி தேர்தலுக்கு அறிவிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேளுங்க. இப்பதான் INDA கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, தேர்தல் அறிக்கையில சொல்லுங்களேன், இந்து மதத்தை அழிப்பதான் எங்கள் பணி. அறிஞர் அண்ணா அவர்களை பத்தி ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் காரைக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு. அங்க இருக்கக்கூடிய அந்த இந்து மத அபிமானிகள் சங்கத்துல கூட்டம் நடக்குது. அப்ப அண்ணா அவர்கள் சொல்றாரு, விவேகானந்தரின் வழியில் இந்து மதத்தை சீர்திருத்தவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். இந்து மதத்தை சீர்திருத்தவே நான் விரும்புகிறேன், விவேகானந்தர் வழியில் சொன்னார், ஈவேரா வழியில் சொல்ல. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே. ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷம் வாழ்ந்து விட்ட பல சமூக பழக்கங்கள் நடைமுறைகள், அதுல ஏதோ சில குறைபாடுகள்லாம் உருவாயிருக்கலாம், திட்டமிட்டு சில உருவாக்கி இருக்கலாம். அதையெல்லாம் எங்கள் சமூகத்தில் பிறந்த மகான்களே அதெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறாங்களே. ஒரு விவேகானந்தர், ஒரு மகாத்மா காந்தி, ஒரு நாராயண குரு, ஒரு வள்ளலார், ஒரு மகாத்மா புலே, ஒரு அம்பேத்கர், எவ்வளவு பேர் சரி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சுப்பிரமணிய பாரதி, எவ்வளவு பேர் சரி பண்ணிருக்கிறாங்க. இவங்க யாரும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லலையே. நீங்க மாத்திரம் ஏதோ இந்து மதத்தை ஒழிக்கிறதா உங்க வேலையை நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப இதுக்கு ரியாக்ஷன் வருமா வராதா? எதிர்வினை வருமா வராதா? நாடு முழுக்க இல்ல இது இந்து மதத்தை ஒழிப்பதுதான் ஆசிரியரே பேசியிருக்காருன்னு கேட்கிறாரு. மேடம் சுருக்கமான பதில், அப்புறம் பிரேக் போலாம். இதுல என்னங்க சந்தேகம்? நாங்க என்ன இன்னைக்கு நேற்றா பேசிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன இந்து மதத்தை ஒழிக்கிறதா பிரிச்சு இதுல என்னங்க சந்தேகம்? இதுல